எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எந்த வீடியோ நான் போட்டாலும் கொஞ்சம் எண்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கம்ப்ளீட் ஐடியா கிடைக்கும். இது எல்லாமே யூஸ்ஃபுல் கிராமர் டிப்ஸ் தான். ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்லேருந்து ஆஃபீஸ் கோவர்ஸ், கிராஜுவேட்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு அப்பியர் ஆகிறவங்க எல்லாருமே இதை பார்க்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. நவ் ஐ மூவ் ஆன் டு த ப்ரெசன்டேஷன். எனக்கு கொஞ்சம் குழந்தைகள், ஸ்டூடெண்ட்ஸும் சரி, பெரியவங்களும் சரி, சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேடம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் இன் டு தட் டாபிக் நவ், கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். ஸோ இது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கும், பட் ஆக்சுவலாக அது கான்செப்ட், பேசிக் ஐடியா புரிஞ்சுட்டோன்னா ரொம்ப ஈஸி. சிம்பிள் சென்டென்ஸ்னால் என்ன, காம்ப்ளெக்ஸ்னால் என்ன, காம்பவுண்ட்னா என்ன, அப்படி புரிஞ்சுட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈஸியாக இருக்கும். எரர் ஸ்பாட்டிங் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸி. நான் இன்றைக்கி லிமிட்டடாக தான் பார்க்க போகிறேன். இது கொஞ்சம் கேப்சூல்ஸாக உங்களுக்கு கொடுக்குறேன், அப்போ தான் தரோவாக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ இன்றைக்கி ஜஸ்ட் சிம்பிள் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் பார்க்க போகிறேன். அதுவே ஃபுல்லாக சிம்பிள் சென்டென்ஸ் பண்ண போகிறதில்ல. ஐ ஜஸ்ட் டெல் யூ வாட் அ சிம்பிள் சென்டென்ஸ் வில் கண்டெயின். ஸோ இங்கே என்ன இருக்குது? சிம்பிள் சென்டென்ஸ். இட் மே கண்டெயின் ஆர் இட் ஷால் கண்டெயின் என்னது? phrases, non-finite verbs. But this is very important, it contains only one finite verb. ஸோ நம்ம டீப்பாக உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபைனைட்னா என்ன, நான் ஃபைனைட்னா என்னன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள். ரவி என்ஜாய்ஸ் டான்சிங். சரியா? இப்போ இந்த வேர்ப் பாருங்க, என்ஜாய்ஸ். இது எப்படி இருக்கு? ரவி சிங்குலர், தேர்ட் பர்சன், அதனால என்ஜாய்ஸ் போடுறோம். இப்போ வீன்னு நான் ப்ளூரல் எடுத்தேன்னா we enjoy, இந்த எஸ் வராது. சிங்குலர் சப்ஜெக்ட், verb is singular with s. Plural subject, so look at the verb here, no s here, plural verb. Children love chocolates. ஸோ நான் children loves சொல்ல முடியாது, இங்கே we enjoys சொல்ல முடியாது, ரவி என்ஜாய் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த வேர்ப் எப்படி இருக்கு? இந்த வேர்ப் இட் இஸ் லிமிட்டட். ஸோ ஃபைனைட், இட் இஸ் லிமிட்டட் டு த நம்பர் அண்ட் பர்சன் ஆஃப் த சப்ஜெக்ட். இதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த வேர்போட ஸ்ட்ரக்சர் அமையும். ஸோ இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட். ஸோ இட் இஸ் கால்ட் ஃபைனைட் வேர்ப். ஸோ திஸ் இஸ் டெஃபினட். இந்த சப்ஜெக்ட் இந்த பர்சனில் இருந்தாக்க, இந்த நம்பர் இருந்தாக்க இப்படி தான் வேர்ப் வரும். நம்பர் சேஞ்ச் ஆனாக்க வேர்ப் இப்படி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், அது மாதிரி சிங்குலர், ப்ளூரல். ஸோ த வேர்ப் டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன் அண்ட் நம்பர் ஆஃப் த சப்ஜெக்ட். ஸோ இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட், இட் இஸ் ஃபைனைட். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த சென்டென்ஸில் பாருங்கள், ஸ்வாதி லைக்ஸ் ஸ்விம்மிங். அஃப்கோர்ஸ் லைக்ஸ் தான் ஃபைனைட் வேர்ப். அது பாருங்கள், பக்கத்தில் என்ன இருக்குது? ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்குது. ஸ்விம்ங்கிற வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இங்கே தே போட்டேன்னாக்க தே லைக் ஸ்விம்மிங். இந்த லைக் தான் மாறுமே தவிர இந்த ஸ்விம்மிங் ஒன்றுமே ஆகாது. புரிஞ்சுதா? இந்த ஃபைனைட் வேர்ப் தான் மாறுமே தவிர இந்த வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் மாறவே மாறாது. இங்கே என்ன சப்ஜெக்ட் வந்தாலும் சரி. யூ லைக் ஸ்விம்மிங், ஐ லைக் ஸ்விம்மிங், சில்ட்ரன் லைக் ஸ்விம்மிங், த பாய்ஸ் லைக் ஸ்விம்மிங், ரேகா லைக்ஸ் ஸ்விம்மிங், ராம் லைக்ஸ் ஸ்விம்மிங். இப்போ ரேகா wishes to sing. ஸோ விஷஸ் ஃபைனைட் வேர்ப். இந்த பார்ட் பாருங்க, டு சிங். இங்கே ரேகா இருந்தாலும் சரி, இல்லை நான் ப்ளூரல் சப்ஜெக்ட் வி எடுத்தேன்னு வைங்களேன், வி விஷ் டு சிங். அந்த டு சிங் மாறவே மாறாது. தே விஷ் டு சிங். சில்ட்ரன் லவ் டு ஈட் சாக்லேட்ஸ். லவ் ஃபைனைட் வேர்ப், டு ஈட். ஸோ இங்கே என்ன இருந்தாலும் சரி, ராம் லவ்ஸ் டு ஈட் சாக்லேட்ஸ். இந்த டு ஈட், இந்த வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம், இது மாறவே மாறாது. தே ஆர் கால்ட் non-finite verbs. Because whatever be the person and number of the subject, they do not change. இது very simple. So finiteனா என்ன, non-finiteனா என்னன்னு பார்த்துக்குங்க. ஒரு தடவை நல்லா பார்த்துக்குங்க. So I hope you would have got this registered in your mind. So simple sentenceல non-finite verbs ஒரே ஒரு finite verb தான் வரும். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஜெரன்ஸ். ஜெரன்ஸ்னா என்ன? verb plus ing. வெரி சிம்பிள், verb plus ing. ஆனால் அந்த verb எப்படி இருக்கும்? It will function as a noun, a verbal noun. Gerund is nothing but a verbal noun. I'll give you examples. Teaching is my passion. So something is my passion. அந்த something பதிலா என்ன போடுறேன்? Teaching. So the act of teaching. So teaching இங்கே teach plus ing, verb plus ing. இது நவுனா வருது. ஃபைனைட் verb இஸ். ஸோ இது நவுனா வருது. இங்கே எப்படி இருக்குது? It acts as the subject of the sentence.
So teaching is a gerund. It functions as the subject here. This is a gerund. Now Sanjay likes cycling. Sanjay likes what? Cycling. So likes for the finite verb. Inga verb plus ing. Like something. An act. The act of cycling. So this is a verbal noun. It is a gerund. So again verb plus ing. Here it functions as the object. My son's favorite hobby is reading. My son's favorite hobby or pastime is reading. So again is the finite verb. Reading reading vandu gerund. So this is the subject complement. The man was arrested for smuggling. The man, okay, subject, was arrested verb for smuggling. So object of the preposition for. These are gerunds or various uses. So verb plus ing, it occurs as a noun. It functions as a noun. Now, this is gerunds. Simple sentences gerunds, infinitives, participles. That's why I introduction. Infinitives. Infinitives are two types. One is two infinitive, that is 2 plus verb. Innொன்று bare infinitives. இன்னைக்கு நமக்கு நல்லா தெரிஞ்ச 2 plus verb, 2 infinitive மட்டும் பார்க்கலாம். Look at these sentences. To err is human. To err, err committing a mistake. So to commit a mistake is human. To forgive is divine. So 2 plus verb, 2 plus err. Here 2 plus forgive. So these are two infinitives. Here, my brother taught me how to solve the problem. So my brother taught is your finite verb. How to solve வந்து two infinitive. To solve the problem. So, இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு உங்களுக்கு. So என்ன சொல்லியிருக்கேன்? Gerunds, infinitives, participles. So next sessionல நான் வந்து bare infinitives discuss பண்ணிட்டு participles-உம் discuss பண்றேன். So அது வரைக்கும் just have a clear cut idea of whatever I have done now. Okay? Please watch my sessions regularly and follow them regularly so that you can improve your grammar. Thank you very much. And as I said, please like, share and subscribe. Bye for now.